உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு குட்டி போட்டாலும் உங்களோட ஃபேஸை எவ்வளோ அழகாக காமிக்க முடியும்னு? ஹலோ கோர்ஜியஸ், அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட பொட்டு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சைனா கூட இருக்கலாம் டு ஸ்டார்ட் எ பொட்டு கலெக்ஷன். From a basic Itex pottu to some really funky pottus. And first of all, thank you so much. We are 1K family now. So it's just a beginning. And இனிமேல் வந்து வீடியோஸ் டக்குன்னு வந்துட்டு இருக்க போகுது. So stay tuned. எனக்கு வந்து பொட்டு வைக்கிறதுனா ரொம்ப 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 பிடிக்கும். எங்கேயாச்சும் கடைக்கு போனால் கூட எனக்கு தேடி வந்து எனக்கு இதில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கான்னு வந்து தேடி அதை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் காமிக்க போகிற எல்லா பொட்டுமே மோஸ்ட்டாக வந்து அண்டர் 20 rupeesல தான் இருக்கும். ஆர்எல்ஸ் மேக்ஸிமம் போனால் வந்து 30 rupees தான் இருக்கும். அண்ட் இந்த பொட்டெல்லாம் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோட எண்ட் வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ நான் வச்சிருக்கிற பொட்டு தான். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ண பொட்டு. இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் வரும். ஸோ வந்து நம்ம ட்ரெஸ்க்கு வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இது சுற்றி வந்து குட்டி குட்டியான பால்ஸ் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது பார்ட்டி வியர் அவுட்ஃபிட்ஸ்க்கு தான் போடணும்னு இல்லை. ஆக்சுவலாக வந்து பொட்டு வந்து என்ன ட்ரெஸ்க்கு வச்சாலும் வந்து அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கோல்டு பொட்டு தான். எனக்கு இந்த பொட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இப்போது சம்டைம்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் மினிமலான கோல்டு அக்சசரிஸ் போடும்போது இந்த பொட்டு வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா வந்து இதுவே வந்து ஒரு குட்டி ட்ராப் ஆஃப் கோல்டு மாதிரி இருக்கிறதுனால அந்த லுக்கே ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ லவ் திஸ் பொட்டு. அண்ட் இந்த பொட்டோட ப்ரைஸ் வந்து 10 rupees. இது உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் கூட கிடைக்கும். அண்ட் நான் வந்து இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பொட்டு வந்து இந்த குட்டியான கலர் பொட்டு தான். ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து கையில் கூட எடுக்க முடியாது, அவ்வளோ குட்டியாக இருக்கும் இது. பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லைக் குட்டியான ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஐலைனர் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டியாக இங்கே வைக்கும்போது சில அவுட்ஃபிட்ஸ்க்கு அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து ஃபங்கியாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஐ யூஸ் திஸ். ஸோ இதுவுமே வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பொட்டே வைக்க பிடிக்காதுனா கூட இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நெத்தியில் வச்சா சுத்தமாக தெரியாது, ஜஸ்ட் ஒரு ஷைன் மட்டும் இருக்கும். அண்ட் வந்து ஏதாவது ஷேப்ஸ் கூட வந்து இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதுனால வந்து இட் மே டேக் டைம், பட் அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பொட்டு வந்து ஸ்டார் பொட்டு. நீங்க நினைக்கலாம் ஸ்டார்லாம் யாராவது பொட்டு வைப்பாங்களா, சின்ன குழந்தைங்க தான் வைப்பாங்க அப்படின்னு. ஆனா வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னோட ஒரு காம்படிஷனுக்கு வந்து வச்சிருந்தேன். இட்ஸ் ரேம்ப் வாக் காம்படிஷன். ஸோ அந்த மேக்கப் லுக் வந்து நான் இது வச்சிருந்தேன். நிஜமாவே அவ்வளோ அழகா இருந்தது. நான் வந்து இமேஜ் ஆட் பண்றேன். ஸோ எனக்கு இங்கே வைக்கிறதுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி வந்து இந்த அரவுண்ட் ஐஸ் ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான ஃபங்கியான பொட்டுலாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த பொட்டுனால எனக்கு வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிது. அந்த ஹோல் லுக்கே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அது வந்து கொண்டு போச்சு. அண்ட் இந்த ஸ்டார் பொட்டோட ப்ரைஸ் வந்து 20 rupees. இது வந்து பாண்டி பஜார்ல ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு ஷாப்ல நான் வாங்கியிருந்தது. இதே மாதிரி அவங்க வந்து பிளாக் கலரும் வச்சிருந்தாங்க. பட் இந்த கோல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்பார்க்லியா அழகா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டோன் பொட்டு தான். அண்ட் இதில் வந்து இதோட ஷேட் ஷிஃப்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ, அப்புறம் பேஸ்டல் பிங்க், பர்பிள், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது வந்து கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் நிஜமாக அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது பார்ட்டி வியர் ட்ரெஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி மட்டும் வச்சிங்கனாலே வந்து அது ஒரு மாதிரி குட்டியான ஷைன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மினுன்னு. அண்ட் இந்த பொட்டு வந்து நான் கன்னியாகுமரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து இது திருப்பியும் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ வந்து ஒன்று வச்சுட்டா வந்து அதை நான் தூக்கி போடாமல் திருப்பி வந்து இதிலே வந்து ஒட்டி வச்சுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சாலிட் கலர் போட்டு தான். அண்ட் இது வந்து சாரீஸ்க்குலாம் வச்சா அழகாக இருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் வியர்க்கெலாம் வச்சா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரியான சாலிட் கலர் போட்டில் வந்து இதை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக வச்சுட்டு கொஞ்சமாக சந்தனம் வச்சிங்கன்னா யூல் பி த ட்ரெடிஷ்னல் குவீன். அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடெக்ஸ் போட்டு தான் பார்க்க போறோம். இந்த ஐடெக்ஸ் போட்டுலேயே நான் வந்து 2-3 சைஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது P5 சைஸ். இது கொஞ்சம் பெரிய பொட்டு. எனக்கு இந்த மாதிரி பெரிய பொட்டு வைக்கிறதுமே வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ காஜல் ஐலைனர்லாம் வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர் பெரிய சைஸ் பொட்டு வச்சா ரொம்ப அழகா இருக்கும். அந்த கோல் ஐஸோட இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் பிந்தி வச்சா டாப் நாச். அண்ட் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் விச் இஸ் P7. இதுல வந்து 2 கலர்ஸ் வச்சிருக்கேன். ஒன்று பிளாக் அண்ட் இன்னொன்று வந்து மெரூன். அண்ட் ஐடெக்ஸ் புட்லேயே வந்து அது லாஸ்ட் சைஸ் வந்து P9 தான். அதுதான் வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. இது பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டேன். 2 பொட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து 2 கல் போட்டு பார்க்க போகிறோம் விச் இஸ் குவைட் சிமிலர். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படின்னா சுற்றி வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி குட்டியான பீட்ஸ் இருக்கும், கோல்ட் கலர் பீட்ஸ். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கல் போட்டு எப்படி இருக்கும்னா சுற்றி வந்து ஃபுல்லாக கோல்டு லைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த லைனிங் வந்து நல்லா நீட்டாக வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதனால தான் நான் இது வந்து பார்த்து வாங்கினேன். இந்த மாதிரி வெளியே கோல்ட் லைனிங், அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து ஒரு ப்ராமினன்ட் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து நீங்கள் டெய்லி வேருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த பொட்டு வந்து டெய்லி வேர் அண்ட் இந்த பொட்டு வந்து பார்ட்டி வேர் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அண்ட் லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு கீப் போரிங் பொட்டு. டெய்லி வந்து ஏதாவது கலராக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூ கேன் ஹாவ் ஃபன் த்ரூ இட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக் பொட்டு. ஸோ இதுக்கு வெளியே வந்து ஒரு பிளாக் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள வந்து மெரூன் ஃபில்ட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து நான் ஏன் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன்னா இது ஐடெக்ஸோட P7 அண்ட் P9க்கு நடுவில் வந்து இருக்கிற ஒரு சைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பொட்டுமே நான் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து நீங்கள் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் பொட்டு இருக்கும். ஒரு ரோவே ஃபுல்லாக பொட்டு தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். கலர் டிசைன் என்ன வேணாலும் அங்கே வந்து நம்மளே வந்து பார்த்து எடுத்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கோபுர பொட்டு. அண்ட் இந்த கோபுர பொட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து வச்சு நான் பார்த்தேன் சில ட்ரெடிஷ்னல் வியருக்கு. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட சைஸும் வந்து கொஞ்சம் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இது நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நிஜமாக இந்த மாதிரி கோபுர பொட்டு அப்படியே உங்களோட ஃபேஸை வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டா வந்து மாத்தி காமிக்குது. நல்லா இருக்கும் இந்த மாதிரியான வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொட்டு வைக்கும் போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டியான பொட்டு தான். இது வந்து என்கிட்ட இருக்கிறதுலே வந்து லாஸ்ட் சைஸ் ரொம்ப சின்னது, கடுகை விட ரொம்ப சின்ன பொட்டு. இது நான் மோஸ்டா எல்லா அவுட்ஃபிட்க்குமே வந்து பொட்டு வைப்பேன். எனக்கு பொட்டு வச்சாதான் வந்து கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக் மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு. அண்ட் சம்டேஸ் வந்து பொட்டே வைக்க வேணாம் இந்த அவுட்ஃபிட்க்கு அப்படின்னு தோன்றப்போ இந்த மாதிரியான சின்ன பொட்டு வந்து நான் வைப்பேன். இதுவுமே வந்து அழகா எடுத்து காமிக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற 2 பொட்டு இதுதான். அண்ட் இது வந்து என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ். அண்ட் இந்த மாதிரி பொட்டு நான் வந்து எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அது வந்து ஹார்ட் பொட்டு. எஸ், இட்ஸ் அ ஹார்ட். இந்த மாதிரி மெரூன் கலரில் வந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள வந்து ஒரு குட்டியான ஒயிட் ஸ்டோன் இருக்கு. ஸோ அதனால இது நான் வாங்கியிருந்தேன். யூனிக்காக இருந்தது. அதுவும் வந்து இது ஏதாவது க்யூட்டான மேக்ஸி ட்ரெஸ்லாம் வச்சு போட்டால் வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் பொட்டு. இது பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த குட்டி ஃப்ளார். அதுக்கப்புறமா வந்து உள்ள ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சது. அதனால நான் வந்து இது உடனே வாங்கிட்டேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நான் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் பொட்டு வாங்கினேன்னா ஐ டெஃபினெட்லி அப்டேட். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஹால் வீடியோஸ், மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.